பூந்தமல்லி அருகே தொடர் மழையால் ஏரி நிரம்பி குடியிருப்புகளை ஏரி நீர் சூழ்ந்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதீஷ்குமார் வழங்கிட நாம் கேட்கலாம். சதீஷ்குமார், வணக்கம். தொடர்ந்து இந்த குடியிருப்பு பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய நிலவரம் என்ன, அவங்களுடைய கோரிக்கைகளையும் பதிவு செய்யுங்க. பூந்தமல்லி அருகே கண்ணப்பாளையம் ஏரி உள்ளது. பல ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த ஏரியில் கடந்த சில தினங்களாக பெய்து வந்த கனமழையின் காரணமாக ஏரி முழுவதுமாக நிரம்பியுள்ளது. குறிப்பாக இந்த ஏரியிலிருந்து உபரிநீர் செல்வதற்கு போதிய மதகுகள் இல்லாததன் காரணமாக ஏரியிலிருந்து அதிக அளவிலான தண்ணீர் தற்போது வழிந்து அந்த பகுதியில் உள்ள குடியிருப்புகளுக்குள் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக பூந்தமல்லி அடுத்த பானவேடு தோட்டம் பகுதியில் உள்ள 100க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளுக்குள் இந்த ஏரியிலிருந்து வெளியேறிய நீரானது நேரடியாக குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளதால் குடியிருப்புகளில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டது. தற்போது இந்த பகுதி முழுவதுமே தனி தீவு போல காட்சியளிப்பதை நம் பருந்து பார்வை காட்சிகளில் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து மழைக்காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் இந்த ஏரியில் முறையாக மழைநீர் உபரிநீர் செல்வதற்கு தொடர்ந்து மதகுகள் அமைக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருந்து வரும் நிலையில் இந்த ஏரியை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முறையாக கண்டுகொள்ளாமல் இருந்து வருவதாகவும் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். தற்போது குடியிருப்புகள் முழுவதுமாக மழைநீர் சூழ்ந்துள்ளதாலும் ஏரியிலிருந்து வரக்கூடிய தண்ணீரும் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு வீடுகளை விட்டு வெளியே செல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டனர். தற்போது திருவள்ளூர் மாவட்டத்திற்கு இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தாலும் பொதுமக்கள் தங்கள் தேவைகளுக்காக வீடுகளில் இருந்து வெளியே வர முடியாத சூழலுக்கு ஆளாகியுள்ளனர். தற்போது இந்த பகுதியில் உள்ள 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை மழைநீர் முற்றிலுமாக சூழ்ந்துள்ளது. இதனை அகற்றுவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சதீஷ்குமார்.